நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லிடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் இனியவன் முத்து. வணக்கம் உமேஷ். வணக்கம் முத்து. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்டோ-ஜியோ அமைப்பு மீண்டும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. பொதுவாக இந்த கடந்த 4 ஆண்டுகள்லேயே இந்த அரசுக்கு எதிராக, ஆளும் அரசுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமாக சமீபத்தில் நடந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டமாக இருக்கட்டும், இல்லை ஆசிரியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், போக்குவரத்து துறை ஊழியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், ஜாக்டோ-ஜியோ அமைப்பினரே ஏற்கனவே ஆரம்பத்திலேருந்து போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வாக்குறுதிகள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலையா, இல்லை எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இப்போ போய்கிட்டு இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது முத்து, இப்போ நம்ம திமுக அரசு இப்போ ஒரு கடும் நெருக்கடியில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 4.5 வருஷத்தில் போராடாத அரசு துறைகளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இப்போ கள நிலவரம் இருக்குது. ஏன்னா போக்குவரத்து ஊழியர்கள் போராடினாங்க, ஆசிரியர்கள் போராடினாங்க, தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க, இப்படின்ட்டு செவிலியர்கள், மருத்துவர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக போராடாத துறைகளே இல்லை. ஏன்னா அரசு ஊழியர்கள் எப்பயுமே திமுகவுக்கு ஃபேவராக இருப்பாங்க. இப்போ அரசு ஊழியர்கள் எல்லாமே திமுகவுக்கு எதிராக களத்தில் இறங்கிட்டாங்க. அப்போ எதனால் அப்படி களத்தில் இறங்குறாங்க அப்படின்னா, இப்போ 2021 நிறைய திட்டங்கள் அரசு ஊழியர்களுக்கு, அதுவும் நிறைவேற்ற முடியாத பல திட்டங்களை கொடுத்து அரசு ஊழியர்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கிருச்சு. இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு இதெல்லாம் நீங்கள் ஏன் செய்யலை அப்படின்னா, நாங்கள் தான் ஆட்சிக்கு வந்துட்டோமே, நீங்கள் போராடுறதுனா போராடுங்க, என்ன பண்ணிடுவோம், நீங்கள் போராடினீங்கன்னா நாங்கள் போலீஸை விட்டு கைது பண்ணி உள்ள தூக்கி போடுவோம், நீங்கள் எங்கே என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மெத்தனத்தில் ஆளும் அரசு செயல்பட்டு இருக்கு. இதனால் இப்போ அரசு ஊழியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே அரசு ஊழியர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க, ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது தான் அரசு ஊழியர்களோட கோரிக்கை பற்றி பேசுவார், அதனால் 2026 ஸ்டாலின் அவர்களை நாங்கள் எதிர்க்கட்சி தலைவராக ஆக்குவோம் அப்படின்னு அரசு ஊழியர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதனோட முன்னெடுப்பாக தான் நான் இதை பார்க்குறேன். இப்போ ஜனவரி 6 ஜாக்டோ-ஜியோ போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, காலவரையற்ற போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம்னு சொல்லி தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அந்த திட்டத்தை இதுவரையும் திமுக அரசு செய்யலை. அதன் காரணமாக தான் அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய விதமாக தான் இப்போ இந்த போராட்டத்தை நான் பார்க்குறேன். இது கண்டிப்பாக 2026 தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முதலமைச்சர் இந்த திமுக அரசு ஆரம்பிச்சதுலேருந்து பல திட்டங்கள், அதுக்கெல்லாம் பேரெல்லாம் வச்சு இந்த திட்டம் நிறைய பேர்கள் வச்சுருந்தாங்க. அதை நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. அதில் முக்கியமாக அந்த காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த காலை உணவு திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வட மாநிலத்து முதல்வர்கள்லாம் வச்சு பிரம்மாண்டமாக நாங்கள் பெருசாக பண்ணியிருக்கோம், செஞ்சுருக்கோன்னு லெவலுக்கு விளம்பரங்கள்லாம் பயங்கரமாக கொடுத்தாங்க. இப்போ அதில் மாணவர்களுக்கு 40% மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த காலை உணவு திட்டம் போய் சேருது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம் மொத்தம், இப்போ சமீபத்தில் கூட ஒரு செய்தியெல்லாம் வந்துருச்சு, வெறும் 40% மாணவர்கள் தான் இந்த காலை உணவு திட்டத்தில் உணவு உண்றதா தகவல்லாம் வந்திருக்கு. இந்த காலை உணவு திட்டம் இந்த திட்டம் மட்டும் இல்லை, பொதுவாகவே திமுக எந்த திட்டத்தை தொடங்கினாலும் அது நீண்ட நாள் அதில் மக்கள் பயன்பெற முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். காலை உணவு திட்டமும் ஒரு விளம்பரத்துக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான். இவங்க காலை உணவு திட்டத்தை தொடங்கிட்டாங்க. தொடங்கின பிறகு என்ன பண்ணோம், அந்த திட்டம் முறையாக செயல்படுதா, இல்லை அந்த உணவுலாம் தரமாக மாணவர்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத இங்கே கண்காணிக்கிறாங்களா அப்படிங்கிறத இங்கே சந்தேகமாக தான் இருக்குது. ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா, நிறைய செய்திகள் நம்ம பார்த்துருக்கோம். காலை உணவு திட்டத்தில் பள்ளி கிடந்தது, காலை உணவு திட்டத்தில் புழு கிடந்தது, பூச்சி கிடந்ததுன்னு செய்திகள் வந்துட்டு இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரி மாணவர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவில் இந்த மாதிரி புழு, பூச்சி, பள்ளி கிடந்துன்னா பெற்றோர்கள் மத்தியிலே ஒரு அச்சம் ஏற்பட்டுருமா இல்லையா? இப்போ மாணவர்கள் எதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது? மாணவர்கள் இந்த கல்வியில் இடைநிற்றல, இந்த மாதிரியான கல்வியில் முன்னேற்றத்துக்காக தான் இந்த திட்டம் கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. கொண்டுட்டு வந்தால் போதுமா, அதை செயல்படுத்தணும்ல. இந்த மாதிரி புழு பூச்சிலாம் இருக்கும்போது பெற்றோர்கள் மத்தியில் ஒரு அச்சம் வந்துடுது, இது வேணாம். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, நிறையா பெற்றோர்கள் வீட்டிலேருந்தே பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க. அதனால் இந்த திட்டம் மாணவர்கள் மத்தியில் ஒரு வெற்றிகரமான திட்டமாக இல்லை அப்படிங்கிறது ஸ்டாலின் அரசோட அலட்சியத்தால் வெற்றிகரமாக இல்லை அப்படிங்கிறதா கள நிலவரமாக இருக்குது. ஏன் இதை சரியாக வழிநடத்த மாட்டேன்றாங்க? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புழு பூச்சிலாம் இருக்குன்றீங்க, அப்படி எப்படினாலுமே இதை ரேஷன் அரிசியை வச்சு தானே இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு குவாலிட்டி செக்கர் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதான்னு கேட்குறேன். இல்லை, இப்போ நான் முன்னே சொன்ன மாதிரி திமுக அரசு ஒரு திட்டம் மாணவர்களோட நலனுக்காகலாம் அந்த திட்டம் கொண்டு வரல, மக்களை ஏமாற்றணும். பார்த்தீங்களா, நாங்கள் ஒரு பெரிய புரட்சி செஞ்சிட்டோம், பள்ளி கல்வித்துறையில் பெரிய புரட்சி பண்ணிட்டோம், காலை உணவு திட்டத்தை நாங்கள் போட்டுட்டோம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும், மக்களை ஏமாற்றணும். அதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ மேடை ஏறும்போதெல்லாம் சொல்லிக்கோங்க, நாங்கள் தான் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தோம், காலை உணவு திட்டம் கொண்டு வந்து ஒரு பேசணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்களே ஒழிய மாணவர்கள் பயன்பெறத்துக்காக கொண்டுட்டு வரல. ஏன் இதை சொல்கிறேன்னா, பள்ளி கல்வித்துறைக்கு தான் ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் அதிக நிதி பள்ளி கல்வித்துறைக்கு தான் ஒதுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 43,000 கோடி அளவுக்கு நிதி ஒதுக்குறாங்க. ஆனால் திமுக அரசு பள்ளிகளில் அந்த நிதியை வச்சு என்ன செஞ்சுருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா எதுவுமே செய்யலை.
அரசு பள்ளிகள்லாம் சீரழிஞ்சிட்டு இருக்கு, அதனோட கட்டமைப்பெல்லாம் உருக்குலைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் திமுக அரசு வந்து அரசு பள்ளிகள் மீதோ இல்லை அந்த மாணவர்கள் மீதோ இல்லை அரசு பள்ளிகளை மேம்படுத்துறதுக்கோ வந்து திமுக அரசு வந்து எல்லளவும் ஒரு துரும்பு கூட கிள்ளி போடல அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தமாக இருக்குது. அவங்களோட நோக்கம் என்ன? தனியாரை ஊக்குவிக்கணும். இப்போ திமுக வச்சிருந்த நிறைய பேரே வந்து தனியார் பள்ளிகள் வச்சுருக்காங்க, காலேஜ் வச்சுருக்காங்க. தனியாரை ஊக்குவிக்கிறது தான் வந்து திமுக அரசோட ஒரே நோக்கமாக இருக்குது. அதனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் வந்து தொழில்துறை மந்திரி வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் அவர் நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் நம்பர் 1 இடத்துக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறையை கொண்டு போயிட்டாரு அப்படின்லாம் அவருடைய பிறந்த நாளுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. முத்து, அதை இப்போ அவர் வந்து வேற அவர் கட்சியை சேர்ந்தவர் அன்பில் மகேஷ், ஓகேங்களா? அவரை பாராட்ட தான் செய்வாங்க. அவரை பாராட்டினா தானே பள்ளிக்கல்வித்துறை சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் ஒரு பிம்பலாம் கட்டமைக்கப்படும். இன்றைக்கி கூட தான் இவர் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட செயலை பார்த்து நான் கர்வம் கொள்கிறேன், பெருமைப்படுறேன் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் எந்த அளவுக்கு பணி செய்கிறாரு, அவர் துறை எந்த அளவுக்கு கவனிக்கிறாரு அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும். பெருமைப்படுற அளவுக்கு கர்வம் கொள்ற அளவுக்கு என்ன செஞ்சிட்டாரு நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஆமாங்க, அமைச்சர் எம்எல்ஏவா இருந்தாரு, அதுக்கப்புறம் அமைச்சராக மாறினார், இப்போ துணை முதலமைச்சராக இருக்காரு. பயங்கரமான வளர்ச்சி போய்கிட்டு இருக்கு. அது அவங்களோட கர்வத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. அது வந்து அவங்களோட சுயநலம், சொந்த குடும்ப வளர்ச்சி அப்படின்னு தான் நான் சொல்லணும். மக்களுக்காக என்ன செஞ்சிட்டாங்க? அவர் செய்கிற ஒரே வேலை நடிகையோட ஃபோட்டோ வந்து ரீட்வீட் பண்ணுறது தான் அவரோட வேலைன்னு தான் இருக்குது. மற்றபடி அவர் துறைக்காகவோ இல்லை விளையாட்டுத்துறைக்கு என்ன பண்ணிட்டாரு, இல்லை மக்களுக்கு என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்கள்? ஒன்றும் கிடையாது. சும்மா இவங்களோட நோக்கம் ஒரு பில்டப் பண்ணுறது, அவ்வளோதான். நான் முன்ன சொன்ன மாதிரி நடத்தினாருங்க, கார் பந்தயம் நடத்தினாருங்க. அதனால் யாருக்கு என்ன யூஸ் சொல்லுங்கள்? அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது யூஸா, இல்லை மாணவர்களுக்கு ஏதாவது யூஸா, விளையாட்டு வீரர்களுக்கு ஏதாவது அதில் பயன்பெற முடிஞ்சதா சொல்லுங்கள்? நல்லா இருந்த சாலையை தோண்டி போயிட்டு இருக்கிற கட்டமைப்பை சிதைச்சதை தான் அவங்க பண்ணாங்களே ஒழிய தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்காக அதனால் என்ன பயன் சொல்லுங்கள் பார்ப்போம்? எதுவுமே கிடையாது. இவங்களோட நோக்கம் என்னென்னா நம்ம ஒரு பில்டப் பண்ணணும். திமுக வந்து பில்டப் பண்ணி தான் இந்த கட்சியே வளர்த்துட்டு இருக்காங்க. அதுதான் இவங்களோட நோக்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் சாலை நல்லா இருக்கிற சாலையை வந்து தோண்டி போட்டிங்கன்னு சொன்னோன்னு தான் எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கிறது. இந்த கடந்த 4 ஆண்டுகளில் சாலை விபத்துகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிருக்குன்னு ஒரு தரவு வந்திருக்குது. அது எப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை, இப்போ சாலை விபத்தில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதலிடம் அப்படிங்கிற செய்தியில் வருது. அதற்கு 2 காரணம் இருக்குது. நமக்கு சரியாக பார்த்தோம்னா, ஒன்று மது குடிச்சிட்டு சாலை விபத்தில் போய் இறக்கிறது ஒரு காரணம். இன்னொன்று சாலையெல்லாம் குண்டு குழியுமா இருக்குது, பயன்படுத்த முடியாத வகையில் சாலைகள் இருக்குது. அதனால் ஏற்படக்கூடிய நிறைய விபத்துகளில் மக்கள் இறக்குறாங்க. திமுக அரசு, நான் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஆசிரியர்கள் பற்றி பேசணும், திட்டங்களை பற்றி பேசணும். இப்போ திமுக அரசு ஒவ்வொரு ஆண்டும் சாலைகளை மேம்படுத்துறதுக்கு இல்லை சாலைகளை சீரமைக்கிறதுக்கு புது சாலைகளை போடுறதுக்கு நிதியை ஒதுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி சாலைகள் அப்படியே இருக்குது. பல சாலைகள் பயன்படுத்தவே முடியல. குறிப்பாக இந்த மழை பெஞ்சப்பெல்லாம் பார்த்தோம்னா பல சாலைகள் இன்னும் குண்டும் குழியுமாக தான் இருக்குது. மக்கள் பயன்படுத்த முடியாத சூழல் தான் இருக்குது. இந்த சாலை விபத்துக்கு முழுக்க காரணம் வந்து திமுக அரசு தான். இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இங்கே மது குடிப்பவர்களோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. இவங்க மக்கள் நலனுக்காக எதையும் செய்யாமல் நாளுக்கு நாள் இந்த டாஸ்மாக் கடையை வந்து தெருக்கு டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுட்டே இருக்காங்க. இதனால் மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் போதைக்கு அடிமையாகிட்டே இருக்காங்க. ஒன்று, இதனால் நிறைய விபத்துக்கள் ஏற்படுது, உயிர் பலி ஏற்படுது. இன்னொன்று, சாலைகள் வந்து இங்கே போதிய அளவுக்கு கட்டமைப்பு இல்லை, மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இல்லை. ஆனால் இவங்க நிதியெல்லாம் நிறையா ஒதுக்குவாங்க, ஆனால் அது திட்டங்கள் மக்களுக்கு செலவு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. இங்கே சாலைகள் திட்டங்கள் வந்து கேள்விக்குறியாக இருக்குன்னு சொல்லிடுறீங்க. ஆனால் இங்கே நிறைய விஷயங்கள் என்னென்னா, அந்த மழை கடைசியாக பெஞ்ச மழையிலையாக இருக்கட்டும், நாங்கள் தண்ணியெல்லாம் போயிடுச்சு, நல்லா தான் கொண்டு வந்திருக்கு. நான் என்ன கேட்குறேன், இப்போ இங்கே சென்னையை விட்டுருங்க, இன்னும் சென்னை தாண்டி இந்த மலைகள்லாம் பெஞ்சது இல்லையா, அங்கே இன்னமும் வந்து தண்ணி தேங்கி கிடக்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. அதை பற்றி முதலமைச்சர் எதுவுமே கேட்கலையே. இல்லை, அவங்க நீங்கள் மழை பெஞ்சப்பயே பாருங்கள், இந்த டிட்வா புயல் வந்துச்சுல, அப்பயே என்ன பண்ணாங்க? இந்த டிட்வா புயல் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வெள்ள பாதிப்பின் போது என்ன பண்ணுவாங்க, சென்னையே வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்கோம், இவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணி தேங்காத சில இடம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுக்கு வேண்டிய சில ஊடகங்களை கூட்டு போயிட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி பார்த்தீங்களா, தண்ணியே தேங்கலை சென்னையில் அப்படிம்பாங்க. சென்னையை திமுக மீட்டுருச்சு அப்படிம்பாங்க. மக்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை. அதை ஒரு பில்டப் பண்ணுவாங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி பில்டப் பண்ணுவாங்க, விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனால் அடுத்த பக்கம் பார்த்தோம்னா இங்கே மக்கள்லாம் தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருப்பாங்க, சோத்துக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க, உடமைகளை தொலைச்சிட்டு மக்கள் வந்து கண்ணீரில் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களோட ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்கள் தெரியக்கூடாது, அரசை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி தேங்காத இடத்துல போய் நின்று ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. இப்போ அமைச்சர்லேருந்து முதலமைச்சர்லேருந்து மேயர் வரையும் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட நோக்கம் என்ன, மக்களை ஏமாற்றணும், அவ்வளோதான். ஏன்னா ஊடகங்கள் அவங்களோட கையில் இருக்குது, பத்திரிகைகள் அவங்களோட கையில் இருக்கும்போது அவங்க சொல்கிறதான செய்தியாக வெளியிடும். அதனால் என்ன பண்ணுறாங்க, தண்ணி தேங்காத இடத்துல போய் மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. அதை தானே பண்ணாங்க. இப்போது ஆதி திராவிடர் மாணவர் விடுதிகளுக்கு வந்து நிதி ஒதுக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சமீபத்தில் எழுந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
ஆமாம் முத்து, இப்போ சமீபத்தில் கூட ஒரு செய்தி வந்துச்சு, போதிய நிதி ஆதி திராவிட மாணவர்கள் விடுதிக்கு வந்து நிதி ஒதுக்காதனால அங்கே இருக்க ஒரு காப்பாளர் வந்து தற்கொலை செய்து கொண்ட செய்தியெல்லாம் வந்துச்சு சமயத்தில் பார்த்தோம். இந்த ஒரு விவகாரம் மட்டும் இல்லை, இவங்க பட்டியலின மக்கள் அப்படின்னாலே திமுக அரசு வந்து ஒரு துச்சமாக தான் நினைப்பாங்க. நிறைய சம்பவங்கள் நம்ம சொல்லலாம். இப்போ வேங்கை வயலில் தொடங்கி இன்னைக்கு நடந்த இந்த ஆதி திராவிடர் மாணவர் விடுதிக்கு நிதி ஒதுக்காத வரையும் இவங்க வந்து பட்டியல் சமூக மக்களை ஒரு ஓட்டுக்காக தான் பயன்படுத்துவாங்க. கேட்டால் மேடை ஏறும்போதெல்லாம் நாங்கள் ஒரு சமூக நீதி ஆட்சி அப்படின்லாம் பில்டப் பண்ணுவாங்க. ஆனால் களத்தில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. வேங்கை வயல் விவகாரம் நடந்துச்சுல்ல, எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இதுவரையும் தீர்வு கிடைச்சிருக்கா? அதற்கப்புறம் பள்ளியில் நாங்குநேரில் ஒரு மாணவன் பட்டியலின மாணவன் தாக்கப்பட்டான், அதற்கு என்ன தீர்வு கிடைச்சிச்சு? இன்னைக்கு ஆதி திராவிடர் நல விடுதிகளுக்கு வந்து நிதி ஒதுக்கறதுல திமுக அரசுக்கு என்ன சிக்கல் இருக்கு? ஒவ்வொரு வருஷமும் மத்திய அரசுகிட்ட இருந்தது நிதி வரதான் செய்யுது, ஆதி திராவிடர் விடுதிகளுக்கு நிதி வரதான் செய்யுது. ஆனால் அந்த திமுக அரசு என்ன பண்ணுது, அதை முறையாக செலவு பண்ணுறதில்ல. முறையாக செலவு போடாமல் அதை ஒரு மடை மாற்றுறது, இல்லைனா இதை செலவு பண்ணால் திரும்ப மத்திய அரசுக்கு திரும்ப அனுப்புறது செய்திகள்லாம் வருது. மீண்டும் அனுப்பிடுறாங்க, செலவு பண்ணாமல் அனுப்பிடுறாங்க அப்படின்னு தான் வர செய்திகள் அப்படி தான் வருது. இவங்களுக்கு அதை செலவிடுறதுல என்ன சிக்கல் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதை பார்க்கும்போது இவங்க இப்படி அலட்சியமாக இருக்கிறத நம்ம பார்க்கும்போது பட்டியலின மக்களை இவங்க வேணும்னே பழி வாங்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு ஏற்படுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்சிஆர்பி ஒரு டேட்டா வந்து 2023 ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் பட்டியலின மக்களுக்கு எதிரான அந்த வன்முறைகள் வன்கொடுமைகள்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. அதாவது 21 இன்னைக்கு 25 வரையும் ஒவ்வொரு ஆண்டும் பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. அதையும் வந்து திமுக அரசு கண்டுக்கலை. பட்டியலின மக்கள் ஒரு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டாங்கன்னா அதுக்கும் திமுக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காது. ஏன் அப்போ கூட்டணி கட்சிகளை சேர்ந்த இந்த விசிகா மாதிரியான கட்சிகள், கம்யூனிஸ்ட் மாதிரியான கட்சிகள்லாம் ஏன் இதை பற்றி கேள்வி கேட்கறது இல்லை? முத்து, இப்போ திமுக மாதிரி அந்த கூட்டணியில் இருக்க விசிகா கட்சி என்ன பட்டியலின மக்களை முன்னிலைப்படுத்தி தன்னை ஒரு பட்டியலின மக்களோட பிரதிநிதி அப்படின்னு காட்டிக்கிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும், அவருக்கு ஒரு ஒன்றோ ரெண்டோ எம்பி சீட் கிடைக்கணும், அதுக்கு தான் இருக்காங்களே ஒழிய இதுவரை இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அவர் தான் பட்டியலின மக்களுக்கு குரல் கொடுக்குறாரு, ஒரு பிரதிநிதி அப்படின்னு தன்னை பிம்பப்படுத்திக்கிற திருமாவளவன் எத்தனை பட்டியலின மக்களுக்கு எதிரான பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, வேங்கை வயலுக்கு என்ன பண்ணாரு? நாங்குநேரில் ஒரு பிரச்சனை நடந்துச்சுல்ல, அதுக்கு என்ன பண்ணாரு? இல்லை, அதுதான் ஏன்னு கேட்குறேன். ஏன்னா கூட்டணியிலே இருக்கிறாங்க, பட்டியலின மக்கள் வந்து பாதிக்கப்படுறத வந்து கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே அதை வந்து கண்டுக்கிடலாமல் இருக்கிறாங்களே, அதனால தான். இல்லை, இப்போ திமுக கூட்டணி கட்சிகளை நம்பி இருக்கு, கூட்டணியில் இருக்க விசிகா உள்ளிட்ட கட்சிகள் திமுகவை நம்பி இருக்கு. ஓகேங்களா? இப்போ எதிர்த்து குரல் கெடுத்தாங்கன்னா அவங்களுக்கு திரும்ப எம்பி சீட்டு கிடைக்காது. அதனால திருமாவளவனுக்கு ஒரு பயம், நம்ம ஏன் கேட்டுக்கிட்டு நம்ம கொடுக்குற 2 எம்பி சீட்டு வச்சா கொடுத்தாங்கன்னா அதை பயன்படுத்திட்டு கம்முன்னு இருந்துப்போம், மக்களோட ஓட்டை வாங்குறதுக்கு தேர்தல் நேரம் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு நாடகத்தை அரங்கேற்றி நம்ம ஓட்டை வாங்கிக்குவோம், மற்றபடி திமுக அரசுக்கு எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் திருமாவளவன் இருக்காரு. அவர் உண்மையிலே பட்டியலின மக்களுக்கு நம்ம குரல் கொடுப்போம், நமக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஒரு கொஞ்சமாவது ஒரு உணர்வு இருந்தால் திருமாவளவன் எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுத்துருப்பார். இதுவரை ஒரு பிரச்சனை கூட குரல் கொடுக்கல. அப்படிங்கும்போது நம்ம இப்படி வேணும்னே மௌனமாக இருக்காரு, ஆளும் அரசு என்ன செஞ்சாலும் வேடிக்கை பார்க்குறாரு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே திமுக அரசு இன்னும் நிறைய சம்பவங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். சேலத்தில் ஒரு திமுக நிர்வாகி வந்து பட்டியலின இளைஞர் வந்து கோயிலுக்குள்ள விடாமல் அடித்தார், நாங்குநேரி சம்பவம், மேல்பாதி விவகாரம், இப்படின்னு பட்டியலின மக்களுக்கு திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் வந்து திமுக அரசுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க, பட்டியலின மக்கள் தானே அப்படின்னு ஒரு அலட்சியமாக நினைக்கிறாங்க. அதுதான் காரணம் இந்த சம்பவங்கள் அடிக்கடி நடக்கிறது. இப்போ இந்த ஆதி திராவிட மாணவர் விடுதிக்கு வந்து நிதி இருக்குது, மத்திய அரசு நிதி கொடுக்குது, நீங்கள் செலவு பண்ணாமல் மௌனமாக இருக்கீங்கன்னா அப்புறம் நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்குது? வேணும்னே திமுக அரசு அப்படி பண்ணுது, ஆதி திராவிடர் மக்கள் அப்படிங்கிறனால அப்படி பண்ணுதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்த்துட்டு வரோம், ஜாக்டாஜி அமைப்புகள் மீண்டும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது, இன்னொரு பக்கம் போக்குவரத்துறை போராட்டம் நடக்குது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இவ்வளவும் நடந்தும் ஏன் வந்து முதலமைச்சர் இதை பற்றி எதுவுமே பேச? ஏன்னா அவர் வந்து பேசுறது பூராமே தமிழ்நாட்டுக்கு எந்த ஷா வந்தாலும் நாங்கள் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு ஷாகளை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, திருப்பரங்குன்ற பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு. அது தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை பற்றியும் பேச மாட்டேங்கிறாரு. ஏன் இல்லை, இப்போ திமுகவோட தேர்தல் வியூகமே என்னென்னா பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு தான் ஒவ்வொரு தடவையும் மக்களை ஏமாற்றி திமுக வெற்றி பெற்றுட்டு வருது. அதுக்கு தான் அவர் எந்த ஷா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் அப்படி இப்படி திராவிட மாடல் அப்படிலாம் பில்டப் பண்ணுறாங்க. இன்னொன்று, நீங்கள் ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு கேட்க, எப்படி குரல் கொடுப்பாங்க சொல்லுங்கள்? இப்போ அரசுக்கு எதிராக தான் போராடுறாங்க, ஓகேங்களா? 4 வருஷமாக திமுக அரசு ஏதாவது 1-2 செஞ்சிருந்தா நாங்கள் இதை செஞ்சிருக்கோம் அதை செஞ்சிருக்கோம். இப்போ இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சுற்றுப்பயணம் போகும்போது என்ன பண்ணாரு? அரசுக்கு எதிராக தான் போராடுறாங்க, ஆனால் அதை வந்து தடுக்க வேண்டிய பொறுப்பு, அதை ஏற்றுக்க வேண்டிய பொறுப்பு அரசு தடுக்கிறாரு, காவல்துறையை வச்சு கைது பண்ணுறாரு, அதை நல்லா தான் தடுத்துட்டு இருக்காரு. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் சுற்றுப்பயணம் போகும்போது நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தானே மக்கள்கிட்ட பேசுகிறேன். அந்த மாதிரி திமுக முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்களால் எதுவுமே பேச முடியாது. அவர் எப்படி வந்து மக்களை சந்திப்பார், இல்லை அரசு ஊழியர்களை எப்படி சந்திப்பார்? கொடுத்த ஏதாவது ஒரு வாக்குறுதி நிறைவேற்றியிருந்தா கூட அதை சொல்லி காலத்தை ஓட்டலாம். இவங்க கொடுத்த எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றல, எப்படி இது பண்ணுவாங்க?
மீறி போராடினா நான் போலீஸ் என் கையில் இருக்குது, என் கட்டுப்பாட்டில் இருக்குது, உங்களை தூக்கி கைது பண்ண பார்த்தீங்களா தூய்மை பணியாளர்களை எப்படி கைது பண்ணாங்க அப்படின்ட்டு. மீறி யார் போராடினாலும் இதை தான் திமுக அரசு, இந்த சர்வாதிகார போக்கு தான் திமுக அரசு கட்டவிழ்த்து விடுமே தவிர மக்களுக்காக திமுக என்னைக்குமே களத்தில் நின்றுச்சு, குரல் கொடுத்துச்சு அப்படிங்கிற வரலாறு என்னைக்குமே இருந்ததா சரித்திரமே கிடையாது. நிகழ்ச்சியில் வந்து நிறைய கருத்துக்களை வந்து கலந்துக்கிட்டீங்க. நம்ம இதை குறித்து அதுக்கடுத்து வரக்கூடிய சம்பவங்கள் பற்றியுமே அடுத்தடுத்து விவாதம் பண்ணிக்கலாம். நன்றி. நன்றி முத்து. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.